நம்ம இன்னைக்கு ஈறுகள்ல ஏற்படக்கூடிய இரத்த கசிவு அதற்கான மருந்து பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். சோ யாருக்கெல்லாம் கம்ஸ் அந்த பல் ஈறுகள்ல ரத்தம் கசியுதோ அவங்களுக்கு நாங்க ஹோமியோபதியில ஆர்சனிகம் ஆல்பம் 200, கிராஃபைட்டிஸ் 30 அண்ட் மெர்கார் 30 இந்த 3 மருந்துகளும் நீங்க ஹோமியோபதி மருந்து கடையிலயோ இல்ல அருகில் இருக்க ஹோமியோபதி மருத்துவர்கிட்டயோ கேட்டு வாங்கிக்கோங்க. காலையில 3 மாத்திரை, இரவு 3 மாத்திரை. இத சாப்பாட்டுக்கு அரை மணி நேரம் முன்னாடி எடுத்துக்கோங்க. இது சப்பி சாப்பிடலாம். இந்த மாத்திரை எந்த விதமான பக்க விளைவுகளுமே இல்லாத மருந்து. இது எவ்வளவு நாள் சாப்பிடலாம்னா இந்த கம்ப்ளைண்ட் உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆகுற வரைக்கும் இந்த மருந்தை நீங்க எடுத்துக்கலாம். அது குறைந்தது ஒரு 3 மாத காலம் வரைக்கும் நீங்க தொடர்ந்து எடுத்துக்கலாம். எந்த பக்க விளைவுமே ஏற்படுத்தாது. சோ இந்த மாதிரியான மெடிக்கல் டிப்ஸ் உங்களுக்கு வேணும், ஹோமியோபதி பத்தி மெடிக்கல் டிப்ஸ் வேணும்னா மறக்காம நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை மறக்காம உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி. நம்ம இன்னைக்கு ஈறுகள்ல ஏற்படக்கூடிய இரத்த கசிவு அதற்கான மருந்து பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். சோ யாருக்கெல்லாம் கம்ஸ் அந்த பல் ஈறுகள்ல ரத்தம் கசியுதோ அவங்களுக்கு நாங்க ஹோமியோபதியில ஆர்சனிகம் ஆல்பம் 200, கிராஃபைட்டிஸ் 30 அண்ட் மெர்கார் 30 இந்த 3 மருந்துகளும் நீங்க ஹோமியோபதி மருந்து கடையிலயோ இல்ல அருகில் இருக்க ஹோமியோபதி மருத்துவர்கிட்டயோ கேட்டு வாங்கிக்கோங்க. காலையில 3 மாத்திரை, இரவு 3 மாத்திரை. இத சாப்பாட்டுக்கு அரை மணி நேரம் முன்னாடி எடுத்துக்கோங்க. இது சப்பி சாப்பிடலாம். இந்த மாத்திரை எந்த விதமான பக்க விளைவுகளுமே இல்லாத மருந்து. இது எவ்வளவு நாள் சாப்பிடலாம்னா இந்த கம்ப்ளைண்ட் உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆகுற வரைக்கும் இந்த மருந்தை நீங்க எடுத்துக்கலாம். அது குறைந்தது ஒரு 3 மாத காலம் வரைக்கும் நீங்க தொடர்ந்து எடுத்துக்கலாம். எந்த பக்க விளைவுமே ஏற்படுத்தாது. சோ இந்த மாதிரியான மெடிக்கல் டிப்ஸ் உங்களுக்கு வேணும், ஹோமியோபதி பத்தி மெடிக்கல் டிப்ஸ் வேணும்னா மறக்காம நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை மறக்காம உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.